அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம் ஸ்பாட் தமிழ். நீங்க நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த 2022க்கான ரெனால்டோ ட்ரைபர் அப்படின்ற ஒரு காருக்கும் மாருதியோட எர்டிகா அப்படின்ற காருக்கும் உள்ள ஒரு கம்பேரிசன் பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். இந்த ட்ரைபருக்கு எர்டிகாவுக்கு உள்ள கம்பேரிசன் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து இருக்கு. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டு காருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு வந்து இந்த இரண்டு கார்ல வந்து எந்த கார் சிறந்தது, எது வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பல விஷயங்களை பத்தி நம்ம வீடியோல பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி கார்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து இதெல்லாம் வந்து ஒரு 7 சீட்டர் கார்ஸ் தான். 7 சீட்டர் கார்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்தியா பொறுத்தல வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்தியா பொறுத்தல மேக்ஸிமம் வந்து ஃபேமிலிஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்வோம். அப்படி இருக்க பட்சத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 சீட்டர் கார் வந்து பெஸ்ட்டா இருக்கும். அதாவது வந்து வீட்டில் வயசாங்க இருக்காங்க, இல்ல வந்து வீட்டில் ஒரு 5 பேர் 6 பேர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா 7 சீட்டர் கார் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பா நினைச்சிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி வந்து 7 சீட்டர் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி மார்க்கெட்ல போய் விசாரிச்சோம் அப்படின்னா நிறைய கார்ஸ் இருக்கு. இனோவா, அப்புறம் XUV 700 இந்த மாதிரி வந்து நிறைய கார்ஸ் இருக்கு. இருந்தாலுமே வந்து அதோட விலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 15 லட்சத்துல ஆரம்பிச்சு 20 லட்சம், 30 லட்சம், 40-50 லட்சத்துக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா 7 சீட்டர் கார்ஸ்லாம் இருக்கு. இருந்தாலுமே வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல பாக்குறோம். ஒரு குறைஞ்ச விலையில இருந்து எனக்கு 7 சீட்டர் வேணும் அப்படின்னு நம்ம தேடும்போது பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு சில கார்ஸ் எல்லாம் இருந்தது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா டட்சனோட ரெடிகோ பிளஸ் அப்படின்ற ஒரு கார் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்தது. ஆனா இப்ப டட்சன் வந்து கார் சந்தையில இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில கார்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லோ பட்ஜெட்ல பார்க்க முடியும். அதுலயும் வந்து சிறந்த 2 கார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெனால்டோ ட்ரைபர் அப்படின்ற ஒரு காரும் மாருதியோட எர்டிகா அப்படின்ற ஒரு காருமே தான் பாத்தீங்கன்னா குறைஞ்ச விலையில இருக்கக்கூடிய 7 சீட்டர் கார்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா விற்பனையில இருக்கு. மக்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு கொடுத்து வாங்கிட்டே இருக்காங்க. இருந்தாலுமே வந்து புதுசா கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த 2 கார்ல வந்து எந்த கார் வாங்குறது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குழப்பம் இருக்குதான் செய்யுது. அவங்களுக்கான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். முதல்ல இந்த கார்ஸோட லுக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 2 காரோட லுக்குமே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கு. இருந்தாலுமே ரெனால்டோ ட்ரைபர் அப்படின்ற ஒரு கார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து பார்க்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 சீட்டர் கார் மாதிரி வந்து தெரியாது. நீங்க சடனா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 சீட்டர் கார் மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு காம்பாக்டான சப் 4 மீட்டர் காரா பாத்தீங்க அப்படின்னா அந்த காரை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதே மாதிரி எர்டிகா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் எந்த வகையிலும் குறைஞ்ச கார் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த காரை நீங்க வந்து சடனா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய MUV கார் பாக்குற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கார் வந்து நல்லாவே டிசைன் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அப்டேட் பண்ணிருக்க 2022 எர்டிகால பாத்தீங்க அப்படின்னா புதிய கிரில்லுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த காருக்கு வந்து கிடைக்குது. அதே மாதிரி வந்து ரூஃப் ரெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரைபர் பொறுத்தல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேரியன்ட்டுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா வேரியன்ட்லயுமே வந்து அவங்க ரூஃப் ரெயில்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது எர்டிகா அப்படின்னா வந்து நீங்க ஆக்சரிஸா தான் வாங்கி மாற்றமா இருக்கும். கார்லயே வந்து பாத்தீங்கன்னா ரூஃப் ரெயில்ஸ் வந்து கொடுக்கறது இல்ல. மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா டிசைன் வைஸ் வந்து 2 காருமே வந்து பெஸ்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அடுத்த வண்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ரெனால்டோ ட்ரைபர் அப்படின்ற ஒரு கார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆரம்ப விலையை பாத்தீங்க அப்படின்னா 6,40,000 ஆரம்பிச்சு டாப் அண்ட் மாடலே வந்து பாத்தீங்க அப்படின்னா 9,20,000 தான் பாத்தீங்க அப்படின்னா வண்டியோட விலை வந்து வருது. இதுல நீங்க வந்து டியூல் டோன் எடுத்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்குள்ள தான் பாத்தீங்க அப்படின்னா வண்டியோட விலை இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இதே மாருதியோட எர்டிகா அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா பேஸ் மாடல் வந்து பாத்தீங்கன்னா 9,56,000 ஆரம்பிச்சு டாப் மாடல்லாம் போனீங்க அப்படின்னா 15,33,000 வரையும் பாத்தீங்க அப்படின்னா வண்டியோட விலை வந்து வருது. இதுல விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரைபர் தான் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விலை குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வண்டியோட வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 வண்டியிலே பாத்தீங்க அப்படின்னா 9 வேரியன்ட்ஸ் வந்து கிடைக்குது. கார் டைப் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டுமே வந்து MU டைப் கார் தான். வண்டியோட சீட்டிங் கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 2 வண்டியுமே பாத்தீங்க அப்படின்னா 7 சீட்டர் கெபாசிட்டில கொடுத்துருக்காங்க. நம்ம 5 சீட்டரா மாத்தணும் அப்படின்னாலும் மாத்திக்கலாம். வண்டியோட இன்ஜின் கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ட்ரைபர் பொறுத்தல பாத்தீங்கன்னா 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இதே மாருதியோட எர்டிகா அப்படின்ற வண்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரைபர்ல வந்து மோசமான இன்ஜின் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலுமே வந்து 2 இன்ஜினுமே கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ட்ரைபர் கட்டிலுமே வந்து எர்டிகால வந்து ஓரளவுக்கு பெஸ்ட்டாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஜின் பொறுத்தவரை. அடுத்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரைபர் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா 71 bhp கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 96 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது எர்டிகா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 101.65 bhp வந்து கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 136 Nm டார்க் வந்து இந்த வண்டியில கிடைக்குது. இல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். பார்க்கும்போது ட்ரைபர் காட்டிலுமே வந்து பாத்தீங்கன்னா மாருதியோட எர்டிகா அப்படின்ற கார்ல வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட ஃபியூல் டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரைபர் பொறுத்தல வந்து வெறும் பெட்ரோல் மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஃபியூல் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதே மாருதியோட எர்டிகா அப்படின்ற ஒரு கார் எடுத்துட்டீங்க அப்படின்னா பெட்ரோல் மற்றும் CNG அப்படின்ற மாதிரி வந்து 2 ஃபியூல் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஃபியூல் ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரை எர்டிகால வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. அடுத்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரைபர் பொறுத்தல வந்து 40 லிட்டர் பாத்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுக்குறாங்க. இதே மாருதியோட எர்டிகா அப்படின்ற ஒரு கார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 45 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி பொறுத்தல பாத்தீங்க அப்படின்னா ட்ரைபர் காட்டிலுமே வந்து எர்டிகால வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வண்டியோட டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரைபர் பொறுத்தல பாத்தீங்க அப்படின்னா மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் அப்படின்ற மாதிரி வந்து 2 விதமான டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க. எர்டிகாலே வந்து அதே மாதிரி மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் அப்படின்ற மாதிரி 2 விதமான டிரான்ஸ்மிஷன் வந்து அவைலபிளா இருக்கு. அடுத்த வண்டியோட கியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரைபர் பொறுத்தவரை மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் இரண்டுலயே பாத்தீங்க அப்படின்னா 5 கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாருதியோட எர்டிகா அப்படின்ற ஒரு கார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேனுவல் வந்து பாத்தீங்கன்னா 5 கியர்ஸும் ஆட்டோமேட்டிக்ல பாத்தீங்க அப்படின்னா 6 கியர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் பொறுத்தவரை இரண்டுலயுமே வந்து ஓரளவுக்கு சேமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரைபர் பொறுத்தல வந்து 18 இருந்து 19 கிலோமீட்டர் வரையுமே பாத்தீங்க அப்படின்னா மைலேஜ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதே மாருதியோட எர்டிகா அப்படின்ற ஒரு கார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப அப்டேட் பண்ண மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல்லே வந்து 20 கிலோமீட்டர் வரையுமே மைலேஜ் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
இதே நீங்க சிஎன்ஜி எல்லாம் போறீங்க அப்படின்ற பட்சத்துல 26 கிலோமீட்டர் பர் கேஜி வரையுமே வந்து உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அதாவது வந்து சிஎன்ஜி ஃபில் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கேஜி சிஎன்ஜிக்கு நீங்க 26 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணிக்கலாம். ஒரு எம்இவி காருக்கு நல்ல மைலேஜ் அப்படின்னு சொல்லுவேன். இதுல மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். டிரைவர் காட்டிலுமே வந்து எர்டிகால வந்து ஓரளவுக்கு நல்லாவே கிடைக்குது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட சேஃப்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிரைவர் பொறுத்தல வந்து டாப் மாடல்ல பாத்தீங்க அப்படின்னா 4 ஏர்பேக்ஸ் கிடைக்குது, ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாருதி சுசுகி எர்டிகா அப்படின்ற கார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டாப் மாடல் பொறுத்தல வந்து 4 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ் வந்து கிடைக்குது. அடுத்த வண்டியோட ஹெட்லைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டு வண்டியுமே வந்து ப்ரொஜெக்டர் டைப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வெளிச்சமே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசென்ட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வண்டியோட இன்ஃபோடைன்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிரைவர் மற்றும் எர்டிகா இரண்டு கார்லயும் பாத்தீங்க அப்படின்னா 7 இன்ச் டச் ஸ்கிரீன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல லுக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எர்டிகா பொறுத்தல வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்கிரீன் வந்து இருக்கு. இதே வந்து டிரைவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கிராண்ட் லுக்ல இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே அந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிரைவர் பொறுத்தல வந்து ஆப்பிள் கார்ப்ளே மற்றும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து எர்டிகா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ இருக்கு. இருந்தாலுமே ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. அதாவது வந்து சுசுகியோட ஒரு ஓன் ஆப் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க வெளியே இருந்துட்டே வந்து கார்க்குள்ள ஏசியை வந்து ஆப் மூலியமா ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எர்டிகால வந்து கிடைக்குது. அதில் இன்ஃபோடைன்மெண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிரைவர் கம்பேர் பண்ணும்போது எர்டிகா ஒரு ஸ்டெப் மேல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிரைவர் பொறுத்தல வந்து நீங்க 3 ரோவுமே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 84 லிட்டர் தான் பாத்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. இதே வந்து நீங்க 2 ரோ ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு 625 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. அதாவது டிரைவர் ஒரு 5 சீட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அதிகமான ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். இதே வந்து நீங்க 7 சீட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 84 லிட்டர் தான் பாத்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. இதே எர்டிகா அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க 7 சீட்டர் யூஸ் பண்ணாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 280 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. இதே நீங்க வந்து 5 சீட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு லார்ஜர் அமௌண்ட்டாவே பாத்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. ஆனா பூட் ஸ்பேஸ் பொறுத்தல பாத்தீங்கன்னா டிரைவர் காட்டிலுமே வந்து எர்டிகா வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் வண்டியோட சேஃப்டி ரேட்டிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து டிரைவர் தான் கொஞ்சம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா டிரைவர் பொறுத்தல வந்து 4 ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி ரேட்டிங் வந்து கிடைச்சிருக்கு. இதே மாருதி சுசுகியோட எர்டிகா அப்படின்ற காருக்கு பாத்தீங்கன்னா 3 ஸ்டார் தான் வந்து சேஃப்டி ரேட்டிங் வந்து கிடைச்சிருக்கு. இந்த சேஃப்டி ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது எர்டிகா கம்பேர் பண்ணும்போது டிரைவர் வந்து ஓரளவுக்கு பெஸ்ட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி வந்து ஆட்டோ ஃபோல்டிங் சைடு மிரர் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அப்டேட் பண்ணிருக்க 2022 மாருதி சுசுகி எர்டிகால வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நம்ம உள்ள இருந்தே வந்து ஒரு பட்டன் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வண்டியோட சைடு மிரர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து க்ளோஸ் ஆகும், ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2022 எர்டிகால வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா டிரைவர் பொறுத்தல வந்து இந்த அப்டேட் வந்து கொடுக்கல. இதையுமே வந்து நம்ம நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து இந்த 2 கார்ல வந்து எந்த கார் வந்து சிறந்த கார், எது வாங்கலாம் அப்படின்னு நம்ம கேட்டீங்க அப்படின்னா என்னைய பொறுத்தல வந்து இரண்டுமே வந்து ஒரு சிறந்த கார் அப்படின்னு தான் சொல்லுவேன். இருந்தாலுமே வந்து ஒரு சில விஷயங்களை கம்பேர் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு எந்த கார் சிறந்த கார் அப்படின்றதுக்கான பதில் வந்து கிடைச்சிடும். உதாரணத்துக்கு உங்க பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல நான் செலவு பண்ற மாதிரி ஐடியாவே இல்ல, எனக்கு வந்து ஒரு நல்ல ஃபேமிலி கார் வேணும், சேஃப்டி பொறுத்தல வந்து நல்ல சேஃப்டி ரேட்டிங் வந்து அந்த கார் வந்து வாங்கியிருக்கணும், அது மட்டும் இல்லாம சர்வீஸ் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு வாரண்டி இருக்கும்போது சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னாலே வந்து ஒரு 5000 ரூபாய்க்குள்ள தான் வந்து சர்வீஸ் காஸ்ட் வரணும். அது மட்டும் இல்லாம ஸ்பேர் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ரெனால்டோ டிரைவர் அப்படின்ற கார் வந்து தேர்வு செய்யலாம். இல்ல நான் வாங்குற கார் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கணும். உதாரணத்துக்கு ஆப் மூலியமா வந்து வண்டிக்குள்ள ஏசி ஆன் பண்ற மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ், அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து சிஎன்ஜி ஃபியூல் ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கணும், மைலேஜ் வந்து கொஞ்சம் அதிகமா கிடைக்கணும், ஆட்டோ ஃபோல்டிங் சைடு மிரர் ஆப்ஷன் வந்து கிடைக்கணும், எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஜின் கிடைக்கணும், மைலேஜ் வந்து கொஞ்சம் நல்லாவே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா நீங்க மாருதி சுசுகியோட எர்டிகா அப்படின்ற கார் வந்து தாராளமா சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த கார் வந்து தாராளமா செட் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள வீடியோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த பல தகவல் நம்ம தமிழ் மொழி தெரிஞ்சுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.